ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்கியூவில் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம். செல் ட்ரேடு. ஸோ அதை தான் இப்போ நம்ம பிரேக் பண்ணி பார்க்க போகிறோம். இன்னைக்கு டேட் வந்து 31 ஓகே. என்ன நடந்திருக்கு என்கியூவில், என்ன நம்ம ட்ரேட் எடுத்திருந்தோம் அதை ஃபர்ஸ்ட் கிளியராக சொல்லிடுறேன். ஸோ பயாஸாக பார்த்தா ப்ரைஸ் வந்து புல்லிஷ்லாம் இருக்கு, நல்லா பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. அந்த டைம் ஃப்ரேமில் வச்சு பார்த்தாலே தெரியுது, புல்லிஷ் தான் இருக்கு. ஸோ ஓவரால் புல்லிஷ் தான். இதில் வந்து நம்ம வந்து ஒரு செல்ஸ் எடுத்திருந்தோம். ஏன் செல்ஸ் எடுத்தோம், எது வரைக்கும் இந்த செல்ஸை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் வந்து புல்லிஷாக தான் இருக்குது மார்க்கெட்டு. ஸோ பைஸும் பார்க்கலாம், பைஸ் எங்கேருந்து பார்த்துருக்கலாம், எங்கேருந்து எதனால மார்க்கெட்டில் நான் செல் எடுத்தேன் அப்படின்றது தான் இது. ஸோ எப்பவும் போல் நம்ம ஆர்டிஹெச்லாம் ட்ரேட் பண்ணுவோம். ஸோ அதனால சார்ட்டில் வந்து நீங்கள் இடிஹெச் வச்சு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆர்டிஹெச்க்கு மாற்றிடுங்க. ஸோ நம்மளும் ஆர்டிஹெச்க்கு மாற்றியாச்சு. ஓகே. இன்னைக்கு டேட்டுக்கு 9:30 ஓப்பன் வந்து இதுதான் 9:30 ஓப்பனு. ஸோ நான் என்னோட சார்ட்ல எப்பவுமே நான் என்னென்ன மார்க் பண்ணியிருப்பேன்னா, ஆஹ், ஒவ்வொரு செஷனோட ஹைஸ் அண்ட் லோஸையும் மார்க் பண்ணியிருப்பேன். இது நேத்தோட பிஎம் செஷனோட ஹைஸ். ஸோ பிஎம் செஷனோட ஹை அண்ட் ப்ரைஸ் க்ளோசிங். நேற்று வந்து ப்ரைஸ் க்ளோஸ் ஆனது இந்த இடத்துல இருக்கு. ஸோ இப்போ எனக்கு எப்படி ப்ரைஸ் க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியுது, புல்லிஷாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நான் இங்கே ஏன் செல்ஸ் எடுத்தேன் அப்படின்னா, எனக்கு வந்து நான் எங்க இருந்து பை ஆகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல இருந்து ஒரு பை ஆகலாம், அப்படி இல்லை அப்படின்னா இந்த இன்வெர்ஸ் எஃபிஜில இருந்து பை ஆகலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தேன். ஸோ என்னோட ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து 15 மினிட்ஸ் தான் நான் யூஸ் பண்றேன். ஏன்னா நான் 1 மினிட்ல ட்ரேட் எடுக்கிறதுனால நான் வந்து 15 மினிட்ஸ் ஹையர் டைம் ஃப்ரேமாக யூஸ் பண்றேன். ஸோ எனக்கு 15 மினிட்ஸ்லேயும் பிடிஆர்எஸ் இல்லைன்னா நான் 1 ஹவர் ஹையர் டைம் ஃப்ரேமாக யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இப்போதைக்கு நான் ஏன் செல்ஸ் பார்த்தேன், 9:30 ஓப்பனுக்கு ஃபர்ஸ்ட் 1 மினிட் போயிடும். ஸோ இந்த ட்ரேட் வந்து 15 செகண்ட்ஸ்ல எடுக்குது. ஸோ நீங்களும் 15 செகண்ட்ஸ்ல எடுக்கலாம், ஆனா வந்து ப்ராப்பரான இது தெரியாம எடுக்காதீங்க, சஜஸ்டபிள் கிடையாது. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து இடிஹெச்சாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மேலே எஸ்எம்டி கொடுத்துட்டு செல் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ 9:30 ஓப்பன் அப்போ ப்ரைஸ் இங்கே ட்ரா இங்கே தான் இருக்கு. ஏன்னா ஒரு பிஎம் செஷனோட ஹை இங்கே இருக்குன்றப்ப ட்ரா இங்கே தான் இருக்கு. ஸோ ட்ரா பக்கத்தில் இருக்கிறதுனால ப்ரைஸ் வந்து நேராக அந்த ட்ராக்கு தான் போகுன்றதுனால அந்த கேப்பை ஃபில் பண்ணணும். ப்ளஸ் இந்த கேப் 9:30 கேப் க்ளோசிங் ப்ரைஸோட இதுதான் க்ளோசிங் ப்ரைஸ். ஓகே சார், க்ளோசிங் ப்ரைஸ்னால இந்த கேப்பை ஃபில் பண்ணணும் அப்படின்ட்டு ஸ்ட்ரெயிட் பார்த்துருந்தோம். ஸோ என்னன்னா இந்த 9:30 ஓப்பன் ஆகிட்டு அக்ரெசிவாக இங்கே நான் வரப்பே நான் இங்கே செல்ஸ் போட்டு என்னோட டிபி இங்கே தான் நான் செட் பண்ணியிருந்தேன். அந்த பிஎம் செஷனோட ஹைஸ்லாம் செட் பண்ணியிருந்தேன். விட்டுருந்தா இந்த இதுக்கும் போயிருந்துருக்கலாம், ஆனால் ப்ரைஸ் வந்து இங்கேருந்தும் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நான் இது வரைக்கும் தான் என்னோட டிபியை வச்சிருந்தேன். ஸோ எக்ஸிக்யூஷன் இங்கே வச்சிருக்கேன். ஸோ இன்னைக்கு 2 ட்ரேட் எடுத்திருந்தோம். ஒரு ட்ரேடு பிரேக் ஈவன், ஒரு ட்ரேடு மட்டும் டிபி போச்சு. ஸோ எனக்கு இப்போ அதுக்கு மேலே ட்ரேடு எக்ஸெப்ட் பண்ணலை. அதுக்கப்புறம் எப்படி பார்த்துக்கலான்றதையும் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து செல் இங்கே இந்த இதில் நான் என்ட்ரி போயிட்டேன். ப்ரைஸ் வந்து 9:30க்கு அப்புறம் மேனிபுலேட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு அடுத்த ட்ரேட் கொடுக்கும் அப்படின்றத வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கேயே நான் என்ட்ரி போயிட்டு இந்த பிஎம் செஷனோட ஹைஸ்லேயே வந்து டிபி வந்து செட் பண்ணிட்டேன். ஓகே. அடுத்து வந்து ஒரு பைஸ் ஒரு செல்ஸ் எடுத்துருக்கலாம். அடுத்து வந்து இங்கே எனக்கு ஒரு என்ட்ரி கிடைச்சிச்சு, செல்ஸ் டைரக்டா ஆகும்னு பார்த்தேன். ஆனா அது வந்து அந்த 15 மினிட்ஸ்ல இருந்து இங்க இருந்து அந்த ஒரு எஃபிஜி இருந்து மேல போயிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் போயிட்டு திருப்பி அங்க இருந்து செல் ஆச்சு. ஸோ இந்த பைஸை எப்படி எடுத்துருக்கலாம், நான் இந்த இதை உடைக்கணும்னு நினைச்சு இங்க செல்ஸ் பார்த்தேன், ஆனா அது இங்க இருந்து இதாயிடுச்சு. ஸோ நான் இந்த இடத்துல பிரேக்கிங்ல எனக்கு கட் ஆயிடுச்சு. ஸோ இந்த பைஸ் எப்படி பார்த்துருக்கலாம், இந்த செல்ஸ் எப்படி பார்த்துருக்கலாம் அப்படின்றத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். இதை நான் எடுக்கல ஆக்சுவலா, இது வந்து ஏன்னா எனக்கு வந்த ப்ராஃபிட்டை திரும்ப நான் லாஸ் பண்ண விரும்பல. ப்ரைஸ் வந்து அக்ரெசிவா செல் ஆயிட்டு இருக்குன்றப்ப இந்த பைஸை நம்ம எப்படி இது பண்றதுன்னு கன்சிடர் பண்றதுன்றது சொல்ல முடியாது. ரெண்டாவது இந்த செல்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான் இதை நான் எடுக்காம விட்டேன். Okay. ஏன் இந்த பைஸ் இங்க இருந்து போச்சு, எக்ஸிகியூஷன் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ நான் அந்த செல்ஸ் எதுக்கு இந்த செல்ஸ் பார்த்தேன்னு சொன்னேன், ஆர்டிஹெச் ஓப்பனு கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ப்ரைஸ் வந்துச்சு. அடுத்து இந்த இடத்துல இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் இங்கே ஒரு பெரிய எஃபிஜி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த எஃபிஜில இருந்து ப்ரைஸ் மேலே போகணும். ஸோ அதனால தான் இந்த ப்ரைஸ். இப்போ நீங்கள் கேட்கலாம், ப்ரைஸ் ஏன் எப்படியே மேலே போனால எதுக்கு இப்படி கீழே போச்சு அப்படின்னு. இதுல இருந்து மேலே போயிருக்கலாம், ஏன் கீழே போச்சு, ப்ரைஸ் வந்து இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகலை. ஸோ நான் டார்கெட் பண்ணது இந்த இது வந்து 9:30 ஓப்பனுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்.
பிரைஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னா இஎஸ் போய் அந்த 930 ஓப்பனோட ஹைஸை எடுத்துருச்சு, எஸ்எம்டி கொடுத்துட்டு அங்க இருந்து பிரைஸ் வந்து செல் ஆச்சு. ஸோ இந்த பைஸை நீங்க எப்படி பார்த்துக்கலாம்னா சூப்பரா இந்த இடத்துல அதே தான், ஒன்றும் இல்லை, சின்னதா ஒரு இது கொடுத்துட்டு மினிட்ல பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன இது, இந்த லோஸை வந்து இங்க எடுக்கல. இது ஒரு ஸ்விங் லோ தான். இந்த ஸ்விங் லோவை வந்து எடுத்துருந்துச்சு, இது எடுக்கல. ஸோ ஒவ்வொரு ஹைஸ் அண்ட் லோஸும் ஒரு பிடிஆர்ஏ தான். ஃபர்ஸ்ட் வந்து பிடிஆர்ஏ மேட்ரிக்ஸ்ல வந்து ஒரு ஹை அதுதான் ஃபர்ஸ்டா இருக்கும். அப்புறம் அதோட ரிஜெக்ஷன் பிளாக் இந்த இடம் ரிஜெக்ஷன் பிளாக், அதுக்கப்புறம் ஆர்டர் பிளாக், எஃப்இஜிஸ், இன்வெர்ஸ் எஃப்இஜிஸ்ன்னு சொல்லி வரிசையா இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஹைஸ் அண்ட் லோஸும் நமக்கு பிடிஆர்ஏ தான். ஸோ இந்த லோஸ், இந்த த்ரீ கேண்டில் இந்த லோஸை வந்து இங்க எடுத்து எஸ்எம்டி கொடுத்துட்டு பிரைஸ் கரெக்டா அந்த எஃப்இஜிக்குள்ள வந்துட்டு நீங்க டேரக்டா பாத்தீங்கன்னா இந்த சிஎஸ்டி என்ட்ரி போயிருக்கலாம். ஸோ நீங்க 1:2னா 1:2. நான் எங்கே டார்கெட் பண்ணியிருப்பேன்னா திரும்பி நான் அந்த பிஎம் செஷன் ஹைஸ் தான் டார்கெட் வச்சிருந்தேன். ஸோ எனக்கு இங்க இருந்து பைஸ் கரெக்டா அந்த கேண்டில் க்ளோஸ் ஆன உடனே நான் என்ட்ரி போயிருப்பேன். இந்த லோல என்னோட ஸ்டாப் லாஸ் இருக்கும். இந்த ஹை, இந்த பிஎம் செஷனோட ஹைல தான் என்னோட டிபி. ஸோ இது 1:1.7. உங்களுக்கு 1:2 வேணா 1:2 கூட நீங்க வச்சுக்கலாம். கரெக்டா 1:2ல வெளில வந்துடணும். இதுக்கு மேல போகாது. போகலாம், ஏன்னா நீங்க பயாஸ்க்கு அகைன்ஸ்டா போறீங்கன்றதுனால. இது இப்போதைக்கு செல் ஆயிட்டு இருக்கு, அதனால அதுக்கு அகைன்ஸ்டா நீங்க பார்க்கன்றதுனால இதாயிருக்கு. ஓகே, இந்த செல் ஏன் இங்க இருந்து சேல்ஸ் போயிருக்கலாம் அப்படின்றதை சொல்லிடுறேன். ஸோ நீ அதே தான், ஒவ்வொரு ஹைஸ் அண்ட் லோஸும் ஒரு பிடிஆர்ஏ. ஸோ இந்த இடத்துல பிடிஆர்ஏ எஸ்எம்டி சூப்பராக நடந்துருந்துச்சு. இந்த ஹைஸை வந்து இங்க நீட்டா ஸ்வீப் பண்ணிருந்துச்சு, இங்க ஸ்வீப் ஆகல. 930 ஹைஸ், 930 ஹை ஸ்வீப் பண்ணிட்டு டைரக்டா இங்க சிஎஸ்டி வைக்குது. சிஎஸ்டி வச்சோன்னு டைரக்டா என்ட்ரி. அது பையோ ஷார்ட். ஓகே, ஷார்ட் பண்ணிட்டு இந்த இந்த ஹைஸ்ல எஸ்எல், இந்த லோஸ்ல அதாவது அந்த எஃப்இஜிக்கு உள்ள போற இது நம்ம டார்கெட் வச்சிருக்கலாம். ஜிஎஸ்டி வச்சோன்னா இங்க எடுக்கலாம், இல்லை ஆர்டர் பிளாக் டேப் பண்ணணும்னு எடுக்கணும் இங்க எடுக்கலாம். நம்ம என்ட்ரி மாடல் சிஎஸ்டி வச்சோன்னு எடுத்திருந்தீங்கன்னா 1:4 உங்களுக்கு 1:4.5, 1:4 கூட வச்சுக்கோங்க. 1:4, ஆமா 1:4.5, 1:4 உங்களுக்கு நீட்டா இது போயிருக்கும். இந்த சேல்ஸ் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், நான் எடுக்கல. சூப்பரா ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டுட்டு இது போயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம லோவர் டைம் ஃப்ரேம்ல பார்க்கறதுனால இந்த ஷார்ட்ஸ் வந்து வேலிடேஷன். இதே நீங்க ஹையர் டைம் ஃப்ரேமா இப்போ பாக்குறீங்கன்னா பிரைஸ் என்ன பண்ணிருக்கு, போயிருக்கு. ஐஸ் உள்ள ஒரு பீடியரேக்குள்ள வந்திருக்கு. பீடியரேக்குள்ள வந்துட்டு பிரைஸ் வெளியில போக முடியல. அதனால என்ன பண்ணுது, திருப்பி அந்த பீடியரே பத்தல, சப்போர்ட் பத்தலைன்னா அடுத்த பீடியரேக்கு போகுது. அடுத்த பீடியரே இங்க ஒரு இன்வெர்ஸ் எஃப்இஜி இருக்கு, நேரா இன்வெர்ஸ் எஃப்இஜிக்குள்ள வருது. 15 மினிட்ஸ்ல சிஎஸ்டி வைக்குது. சிஎஸ்டி வச்ச உடனே நீங்க 15 மினிட்ஸ் ஹையர் டைம் ஃப்ரேம் என்ட்ரி போனா இந்த இடத்துல என்ட்ரி, உங்க ஸ்டாப் லாஸ் இங்கே, உங்களோட ஹையர் டிபி இங்கே தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நீங்க ஹையர் டைம் ஃப்ரேமா ட்ரேட் பண்றது. நாங்கள் லோவர் டைம் ஃப்ரேம் ட்ரேட் பண்றதால ஒரு பீடியரேக்கு வரணும்னு சொல்லி ட்ரேட் பண்ணோம், ஒரு பீடியர்ல இருந்து வெளியில போகணும்னு சொல்லி ட்ரேட் பண்ணோம். இதுதான் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமையும் லோவர் டைம் ஃப்ரேமையும் நீங்க இது பண்ணி எடுக்கிறது. ஸோ என்னோட என்ட்ரி மாடல் வந்து ஒரு பிடிஏக்குள்ள ப்ரைஸ் வந்திருக்கணும், எஸ்எம்டி இருக்கணும், அந்த ஸ்மார்ட் மணி டெக்னிக் இருக்கணும். அந்த எஸ்எம்டி கொடுத்ததுக்கப்புறம் சிஎஸ்டி வச்சோன்னே சிஎஸ்டியில் என்ட்ரி, என்னோட ஸ்டாப் லாஸ் அந்த சிஎஸ்டிக்கு கீழே. என்னோட ரொம்பலாம் எதிர்பார்க்க கூடாது, ஏன்னா நீங்க 1:2னா 1:2, 1:3னா 1:3 வைங்க. முடிஞ்ச அளவுக்கு பிரேக் ஈவன் செட் பண்ணி பழகுங்க. ஸோ லாஸ் பண்றதை விட பிரேக் ஈவன்ல எதுவுமே இது பண்ணாம போகுது. ஸோ இங்க நீ ஏன்டா இங்க நீ பிரேக் ஈவன் செட் பண்ணிருக்கலாம், இந்த இது நான் செட் பண்ணிருக்க மாட்டேன், ஏன்னா சேல்ஸ் இருக்கிறதுனால பிரைஸ் கீழே புஷ் பண்ணிடணுன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இந்த செல்ஸ் நான் ஏன் எடுக்கல அப்படின்னா எனக்கு ரெண்டு விஷயம். ஒண்ணு, பயாஸ் புல்லிஷா இருக்கு. ரெண்டாவது, இந்த இடத்துல ஒரு எஃப்இஜி ஹோல்ட் பண்ணிட்டே இருந்துச்சு 5 மினிட்ஸ்ல. இந்த எஃப்இஜி, இந்த எஃப்இஜினால தான் நான் அந்த செல்ஸ் எடுக்காம போனதுன்னு. இந்த எஃப்இஜில இருந்து பிரைஸ் வந்துட்டு ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்துச்சு. நான் இந்த எஃப்இஜியை இன்வெஸ்ட் பண்ணட்டும், இன்வெஸ்ட் பண்ணக்கப்புறம் ட்ரேட் பார்க்கலான்னு இருந்தேன். ஸோ அதை இன்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த இன்வெஸ்ட்குள்ள வரும்னு சொல்லி பார்த்தேன், வரல. அதனால இந்த ட்ரேடை நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே எடுத்திருந்தீங்கன்னா இங்கே எடுத்துருக்கலாம், இந்த கேண்டில் இதில் எடுத்துருக்கலாம். எஸ்எம்டி எதுவும் இல்லை, கிளியரா எடுத்துட்டு நீங்க இந்த அளவு தான் டார்கெட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே உங்களுக்கு ஆர்ஆரா பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும், ஆனால் இங்கே இருந்து பார்க்குறப்ப உங்களுக்கு ஆர்ஆர் அதிகமாக வரும். ஸோ இதுதான் இன்னைக்கான ட்ரேடு பிரேக் டவுன். இந்த பிரேக் டவுன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். நன்றி, வணக்கம்.